ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்டியான அவரைக்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. சின்ன மிக்ஸி ஜாரில் ஒரு சில தேங்காய் தண்ணி ஊற்றாமல் குறன்னு அரைச்சிக்கோங்க. தேவையான பொருட்களை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. வாணலி சூடானதுக்கப்புறம் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகம் பொரிஞ்சதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய் பொடிசாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. மூணு காய்ந்த மிளகாய் அதையும் பிச்சு சேர்த்துக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. தேவையான அளவு சின்ன வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. தேவையான அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அவரைக்காய் பொடிசாக கட் பண்ணது அதையும் சேர்த்துக்கோங்க. ஒரு 300 கிராம் இருக்கும். அவரைக்காய் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால் கட்டாயம் வாரத்தில் ஒரு நாள் சேர்த்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல். நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. தேவையான அளவு பொடி உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அவரைக்காய் வேகிறதுக்கு 1/4 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கொஞ்ச நேரம் மூடி வச்சுக்கோங்க. அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா வேகும். திறந்து பார்த்து அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அந்த பச்சை நிறம் மாறாமல் இருக்கும். நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அரைச்சி வச்ச தேங்காய் வெளுத்து சேர்த்துக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. தேங்காய் போட்டதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கிண்ட வேண்டாம். ஒரு 2 நிமிஷம் மட்டும் கிண்டிட்டு வந்தோடனே மறுபடியும் ரொம்ப கிண்டாதீங்க. சூப்பரான டேஸ்டியான அவரைக்காய் பொரியல் ரெடி. நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். சுட சுட சாதத்துக்கு வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்யூ, பாய்.